வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு கலவை தான் இது. இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, மண்புழு உரம், மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க், ஃபெரோஸ், காப்பர், போரான், மெக்னீசியம், மேங்கனீஸு, கால்சியம், சல்ஃபர் இது மாதிரி அனைத்து சத்துக்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கலக்கப்பட்டது. அதாவது வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மண்புழு உரம் இது எல்லாமே தனித்தனியாக உரங்களாக வந்துட்டு இதில் சேர்ந்து கலந்து இப்படி வச்சுருக்கு. இந்த அளவுகள் இதில் என்னென்ன அளவுகள் வந்து இந்த கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு முதல்ல இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். நார்மலாக வந்து இந்த கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது மூன்றுமே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு புண்ணாக்கு உரம். இதை கொடுக்கறனால பார்த்திங்கன்னா செடியில் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் செடி எல்லாமே. அதேமாதிரி பூ சைஸு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வரும். அடுத்ததாக இதில் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு. நான் பொதுவாகவே நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், கடலை புண்ணாக்கு வந்துட்டு தரையில் நேரடியாக கொடுக்காதீங்க, அது நிறையா வந்துட்டு பூச்சிகள், எறும்புகள் மாதிரியாக தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப புண்ணாக்கு இதோட சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடச்ச இந்த கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை மலிவாக கிடச்ச கடலை புண்ணாக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபா ரேட்டுக்கு எனக்கு கிடச்சிது, கொஞ்சம் பழைய கடலை புண்ணாக்கு. அதனால தான் வந்துட்டு சரி பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பம் புண்ணாக்கு நாம் பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா வேர் சம்பந்தமான நோய்கள் எதுவுமே வந்துட்டு செடிகளை தாக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகளுடைய கூட்டுப்புழு, அதாவது புழுக்கள், பச்சை புழு, இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய புழுக்களுடைய கூட்டுப்புழுக்கள் எதாவது இருந்ததுன்னா கூட இந்த வேப்ப புண்ணாக்கு பார்த்திங்கன்னா அதை அழிச்சிடும். அதுக்காகவும் வந்துட்டு இந்த வேப்ப புண்ணாக்கு சேர்க்கிறது வழக்கம். இறுதியாக பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்குலேயும் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்பிகே அப்படின்னு சொல்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது எல்லாமே இருக்குது. அடுத்ததாக இதில் சேர்த்துக்கூடிய பார்த்திங்கன்னா மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை பற்றி நான் நிறையா சொல்லுங்கிறதுல நிறைய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரம் எதுனா மண்புழு உரம் தான். அது வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். அடுத்ததாக இதில் சேர்த்துருக்கிறத பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். சுமார் அதோட எடை பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ அளவுக்கு இருக்கும். இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவை நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். தேவைப்படுறாங்க, அது ஒரு பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அளவுகள். இதில் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு 25 கிலோ பயன்படுத்தியிருக்கிறேன். இது கொஞ்சம் விலை மலிவாக கிடச்சது, பழைய புண்ணாக்கு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சதுமே 25 ரூபாய்க்கு கிடச்சிது. அதனால் ஒரு 25 கிலோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது போட்டதுக்கு வந்து மண்புழு உரம் போட்டிருக்கேன். இது ஒரு 40 கிலோ மண்புழு உரம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, அதாவது இது அனைத்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் கலந்தால் ஒரு 20 கிலோ வாங்கியிருந்தேன். வேப்ப புண்ணாக்கு ஒரு 3 கிலோ போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா கடலை புண்ணாக்குக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது புண்ணாக்கு வகையில் பயன்படுத்துறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் மண்புழு உரமே கூட போதுமானதாக இருக்கும். அது ஒன்றும் பெருசாக வந்துட்டு நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி வேப்ப புண்ணாக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 கிலோ போட்டிருக்கேன். அது அந்த புண்ணாக்கு கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டு ஒரு 5 கிலோ போட்டுருங்க. ஏன்னா இது வந்து வேப்ப புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13% கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய ஒரு வேப்ப புண்ணாக்கு அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் குறைஞ்ச அளவு தான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த வேப்ப புண்ணாக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் கொடுக்குறப்ப கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்தது தானே தவிர நீங்கள் தனியாக வேப்ப புண்ணாக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் கொடுக்குறது நல்ல சிறப்பான பலன் தரும். இந்த மாதிரி மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக விரைவாக வெளியேறிடும். அதை நம்ம மறுபடியும் கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இதை கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறது வந்துட்டு சிறப்பான பலன் தருது. இந்த கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கொடுக்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு செடியில் நடுவில் ஒரு குழி எடுத்து அதுக்குள்ளே இதை போட்டு மூடி வச்சு தண்ணி கட்டுறது தான் வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது கரைஞ்சி ஒரு பக்கம் போகிறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு சின்னதாக ஒரு குழி எடுத்து அதுக்குள்ளே போட்டு இதை மூடிடுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது முழுமையாக வந்துட்டு பயனளிக்கக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு பார்த்திங்கன்னா அனைத்து மல்லிகை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இது மற்ற விவசாயிகளுக்கும் பயன்படும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்ற விவசாயிகளுக்கோ அல்ல மற்ற விவசாயிகளின் குழுக்களுக்கோ இதை பகிர்ந்து பயனடை செய்யுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி.